வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டீம் இந்தியா இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா T20 மேட்சை லாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்சை வின் பண்ணியிருந்த சீரியஸ் நம்ம கையில் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ அந்த மேட்ச் லாஸுக்கு அப்புறமா கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன பேசினாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கொலாப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி தான் பேச ஆரம்பித்தார். ஸோ நாங்கள் வந்து பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கொலாப்ஸ் இருந்தது, அது உண்மை தான், அதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் மேட்ச் எங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் அண்ட் அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஆடும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த மேட்ச் நம்ம கையில் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயங்கள் வேறு மாதிரி போய் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் ஆடில் ரஷீத். ஸோ அவருக்கு உண்மையிலே கிரெடிட் கொடுக்கணும். ஏன் ஆடில் ரஷீதுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ அவர் வந்துட்டு ஒரு டாப் குவாலிட்டியான ஒரு பவுலர். T20 மேட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த T20 மேட்ச்சில் இருந்தும் நாங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் நினச்சாருன்னா எந்த மேட்சை எப்படி வேணாலும் டேர்ன் பண்ண முடியும். அதே நேரம் நீங்கள் ஒரு 2 ஓவரில் என்னதான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னரை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கிளாஸ் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு நடக்கும். ஸோ அதை அவர் எதை மைண்டில் வச்சு சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஸோ ஆடில் ரஷீதை வந்துட்டு அந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் வச்சிருக்கும் போது ஓவர் 10 வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மேட்ச் வந்து டீம் இந்தியா சைட்லேருந்து போகிறதுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான ரீசன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 கேம்லேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்ச்சில் இருந்துமே நம்ம எதையாவது லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அது இந்த மேட்ச்லையும் நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஷமி விளாட மாட்டாரா, ஏன் அவருக்கு என்னாச்சுன்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஷமி இப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸில் நல்லாவே பண்ணிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் விளாடுவார். ஸோ மேட்ச் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஷமியும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அவரையும் நாங்கள் உள்ள கேலிபருக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீரியஸில் அப்போ ஷமியும் கண்டிப்பாக விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹை கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு டிசிப்ளினான பவுலராக நெட்ஸ்லேயும் இருக்கிறாரு, ப்ராக்டிஸ் செஷன்லேயும் இருக்கார். ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே நேரம் வந்து இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பிளேயராக பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டையும் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி 2 5ers எடுத்திருக்கிறாரு. ஸோ நேற்று வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த 2 5ersலையுமே அவரோட டீம் லாசிங் ஸ்ட்ரீக்கில் இருந்திருக்கு. ஸோ இந்தியா வருண் சக்கரவர்த்தி 5 எடுத்தால் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு 2 இன்ஸ்டன்ஸை பதிவு பண்ணி அதை ஒரு ரெக்கார்டாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கை சொல்லியிருந்தார். இப்போது 2-1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீரியஸ் இருக்குது. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 5 மேட்ச் T20 சீரியஸ் இது. இதில் ஒரு மேட்சை வந்து நம்ம வின் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 4th T20 ஒரு பெரிய லெவலில் இதை விடவே ஒரு நெயில் பைட்டிங் மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கையோட அந்த ஒரு ஃபார்மும் ஒரு கொஷின் மார்க்கில் போயிட்டுருக்கு. சஞ்சு சாம்சனோட ஃபார்மும் வந்துட்டு அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. ஸோ அந்த 4th T20 and 5th T20யில் ஸ்கை அண்ட் சஞ்சு சாம்சன் அவங்களோட ஒர்த்தை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் விஷயமாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைக்கான வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.